ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 16 அண்ட் எக்ஸாம்பிள் 17. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் இங்கே இருக்கும், இங்கே வந்து ஆடட் டூன்னு இருக்குது. ஓகேவா? ஆப்டேன் நம்பர் விச் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை, இங்கே டேபிள் நம்பர் வந்து 17 இருக்குது, இங்கே வந்து 19 இருக்குது. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நம்பரை 17ஆல் டிவைட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாத ஒரு நம்பர் வந்து இது. ஓகேவா? இங்கே டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க, இந்த நம்பர்லேருந்து எத்தனை நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுனா, அதாவது 1672லேருந்து எத்தனை நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் எக்ஸாக்டாக 17 டேபிளில், ஓகேவா, 17 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் வந்து, அதாவது ரிமைண்டர் வந்து இங்கே 0 வரணும். ஓகேவா? 17 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து ரிமைண்டர் வந்து 0 வர மாதிரி நம்பர், இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நம்பர் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பரை 17 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் என்ன இருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நம்பர்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இந்த 6 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கோ அந்த 6ஐ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1666 இதான் வருது. ஸோ இந்த 1666ஐ நீங்கள் 17ஆல் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு 98 குவாஷியன்ட் வந்து கிடைக்கும். குவாஷியன்ட் 98 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போது இதுக்கு தான் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் தான் அது எக்ஸாக்ட் நம்பர். ஸோ என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்கிறத நமக்கு கொஷின். வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட். ஸோ ஆன்சர் வந்து 6 அப்படிங்கிற நீங்கள் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 17 டேபிளில் எக்ஸாக்டாக டிவைட் ஆக அந்த நம்பர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். ஓகேவா? அதனால் இது 6ன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து அதே மாதிரி இது வந்து இந்த 1672 விட சின்ன நம்பர், சப்ராக்ட் பண்ணும்போது சின்ன நம்பர், இதை விட சின்ன நம்பர் தான் இது. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 2010 விட எத்தனை நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக 19 டேபிளில் டிவைட் ஆகிற அந்த நம்பர் கிடைக்கும், அதாவது கிடைக்கணும். ஓகேவா? இங்கே வந்து ரிமைண்டர் 0 வரணும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த ஆட் பண்ணுற நம்பரை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நம்பரை நம்ம 19ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி இங்கே ரிமைண்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்லேருந்து 15 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து கிடைக்கும். சப்ராக்டட் கேட்டிருந்தாங்கன்னா 15 மைனஸ் பண்ணணும். 2010 இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2010 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 நம்பரை மைனஸ் பண்ணால் 1995. ஸோ 1995 விட 2010 விட இந்த சைட் கேட்குறாங்க நம்பர். அப்போது 19 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 2014. அப்போது 2010 தான் கொஷின். ஸோ 4 நம்பர் ஆட் பண்ணால் 2014 கிடைக்கும். ஸோ இது எப்படி, அப்போ தான் ரிமைண்டர் 0. ஸோ 19ல்